நண்பர்களே வணக்கம். எல்லோருக்கும் வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது எல்லோரும் நல்லபடியாக ப்ரோக்ராம் கலந்துட்டுருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான இது டாபிக் ஒன்று பார்க்க போகிறோங்க. என்னென்னா, நம்ம எல்லோரும் என்ன பொதுவாக நினச்சிட்ருக்குறோன்னா, தொழிலில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா தொழிலை நல்லா கற்றுக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக பேசணும், நிறைய நாலேஜை வளர்த்திக்கணும். இது எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இதெல்லாமே தேவை தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கறது இன்னொன்று இருக்குது. இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கறது இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கே பவர் கொடுக்கறது, நம்மளோட திறமைகளுக்கு பவர் கொடுக்கறது, நம்மளுடைய அறிவுகளை ஆக்டிவேட் பண்ணி விடுறது, நம்ம என்னென்னலாம் கற்றுட்டோமோ அது சரியான நேரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு பலன் கொடுக்க வைக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட பாசிட்டிவான ஆளுகளை இருக்க வைக்கிறது. பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது வேறு, பாசிட்டிவாக நம்மளுக்கு எல்லோரும் சுற்றி இருக்கிறதுங்கிறது வேறு. ஓகே இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் க்ரோத் அப்படிங்கிறது, தொழிலில் நல்லா அபிவிருத்தி ஆகிறதுக்கு, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் இருக்கிற சேலஞ்சஸ், அதாவது சவால்களை சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள். நம்மளை பெற்றவங்களோட ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலில் கீழே இருந்தாலுமே கூட மேலே கொண்டு போயிட முடியும். சப்போஸ் அவங்களுடைய மன காயம் எங்காவது அவங்க மனசு ஹட் ஆனாங்க அப்படின்னா, நம்ம எந்த உச்சத்தில் வேணால் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்படி சரிஞ்சு கீழே வந்துடுவோம். நீங்கள் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவங்க கீழே வந்ததை தான் நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. பட் நீங்கள் அவங்க வீட்டில் போய் பார்க்கல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. எத்தனையோ பேர் லைஃப்பில் கீழே வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். திறமசாலி ஆணையாள் ஏன் தோத்தாருன்னு தெரியலையே நிறைய நம்ம சொல்லுவோம். பட் அவர் அங்கே என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறார் நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம மேலோட்டமாக திறமசாலின்னு விட்டு பார்க்க, இங்கே திறமசாலியெல்லாம் ஓரளவுக்கு தான், கேரக்டருக்கு தான் வேல்யூவே இந்த பூமியில். சும்மா அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாரு, எத்தனையோ பேர் தான் டேலண்டான ஆள் தான். பட் இருந்தாலும் இவருக்கு எதுக்காக வேல்யூ பண்ணுறாங்க? அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருந்தாருக்காங்கிற வேல்யூவை விட கேரக்டர், அதுக்கு தான் வேல்யூவே. ரைட் இல்லைங்களா? அது மாதிரி இந்த உலகம் ஒரு மாதிரி பார்த்தா திறமையான ஆளுகளை மதிக்கிற மாதிரி சொல்லலாம் வேணாம். ரொம்ப டேலண்டான ஆள், ஒரு பொருள் கொடுத்தா கூட விற்றுட்டு வந்துடுவார், தொழிலில் நல்லா கவனமாக இருப்பார், எல்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னா, கேரக்டர் இருக்கிறவங்ககிட்ட தான் கவனம், அல்லது எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. நல்லா நம்மளுக்கு மரியாதையும் இருக்குது, தொழிலும் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதில் ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அப்பா அம்மா பிளெஸ்ஸிங். உங்கள் அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் உங்களுடைய இந்த தொழிலில் நீங்கள் என்ன தொழில் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு எண்டு வரைக்கும் போய் பார்த்துடலாங்கிற ஒரு மனோபலத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சவால்களாக பார்க்கக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கும். உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம், உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இந்த நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் உங்களை சுற்றி யாரெல்லாம் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களை ஏமாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாமே கூட அந்த நபர்கள் அது மாதிரி உங்கள்கிட்ட பண்ணாமல் வைக்கிறதுக்கு கூட உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு பவர் இருக்குது. உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு பவர், நீங்கள் எல்லை இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழில் எத்தனையோ பேர் செஞ்சிட்ருப்பாங்க கண்டிப்பாக. அது மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரியல, நீங்களும் சாதாரணமாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எத்தனையோ மனிதனுடைய தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கு. நீங்கள் சில பேர்கிட்ட போவீங்க, அங்கே சில சப்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிறக்கு ஆரம்பிக்கு. அதற்கப்புறம் என்ன நடக்கிறக்கு ஆரம்பிக்கும்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் உங்களோட வாழ்க்கையில் வர்றதுக்கு ஆரம்பிக்கு. அதுதான் நீங்கள் பார்க்கணும். சில அபரிதமான, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் குரூப் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம படித்ததெல்லாம் என்ன, 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்த ஒருத்தர் திறமை, அறிவு இதை மட்டும் வச்சுட்டு இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? நம்மளே யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த கம்பெனி பற்றி நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக போக வேண்டாம், எப்படி வந்திருப்பாங்க இவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணணும். ஓகே இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே இல்லைங்களா? செகண்டு, அப்பாவோட ஆசீர்வாதம். அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் சொந்த தொழில் பண்ணுங்கிற ஆர்வம் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வரும். நீங்கள் வேலைக்கே போயிட்டு இருந்தால் கூட அங்கே டெவலப் ஆகணும், அடுத்த போஸ்டிங் போகணுங்கிற தாட்ஸ் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். உங்களோட எண்ணத்தில் பாசிட்டிவ் இருந்தால் வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணா இல்லைன்னு சொல்லவில்லை, எண்ணம் பாசிட்டிவாக வரணுன்னே இவங்க பிளெஸ்ஸிங் வேணும்னு சொல்ல வரும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் உங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங் இருந்ததுன்னா தொழில் கற்றுக்கணுங்கிற அந்த அறிவு உங்களுக்கு வளர்றதுக்கு ஆரம்பிக்கும், ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். தேவையில்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், தேவையில்ல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த தொழிலை கற்றுக்கலாம், நம்ம இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம், இது என்ன எதனால் நம்ம தோற்றுருப்பேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தொழிலில் உங்களோட அறிவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நடக்கு.
ஓகே இல்லைங்களா? உங்கள் அம்மா அப்பா ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கும் கொண்டு போக முடியும், அதே சமயத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்கள கீழே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப 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 முக்கியம். இப்போது அது மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சில பேருக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை மதிக்கணும்னு நம்ம படிக்கிறது சரி, ரைட்டுங்களா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சிறந்த சொல்விக்கு மந்திரம் இல்லை, எல்லாமே சரி. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லவில்லைங்க, அந்த டாப்பிக்குள்ளே போகல. இப்போ சொல்கிறது என்னென்னா, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுதான் கொஸ்டின். உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை கிரேட்டுன்னு தான் நினைப்பாங்க, அதெல்லாம் ஒரு சைடு. ஓகேங்களா? நான் அதையும் சொல்லவில்லை. நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, எங்கேயோ ஒரு டைம் உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு சரியான ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ணனை படிக்க வச்சுருப்பாங்க, உங்களை படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. இது நான் சொல்கிறது சின்ன வயசில் கூட. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி அக்காவுக்கு ஏதோ சொத்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுத்துட்ருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நிறைய உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்ருப்பீங்க, பட் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஏதோ சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கு. எப்படி பதிஞ்சிருக்கும்னா, அந்த இஷ்யூ வந்துச்சே இல்லையா, அந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அப்போ இருந்து அந்த ஆள் மனசில் நமக்குள்ளே என்ன தாட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம அப்பானாவே நம்ம மேலே கேர் எடுக்க மாட்டார், அண்ணனா தான் கேர் எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தாட். இல்லைனா அம்மானாவே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அப்பா குடிச்சிட்டே இருப்பார், ஒரு பொறுப்பு இல்லாதவர் அவர் அப்படிங்கிற தாட்ஸ் நம்மளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது எங்கே போகுது? ஆள் மனசில் பதியுது. ஓகேங்களா? சீக்ரெட்டு நம்மளோட ஆள் மனசை பற்றிலாம் ரொம்ப டெப்த்தாக பேசுகிறக்க ஆரம்பித்தோம்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது ஆள் மனசில் போயிடும். ஓகே இல்லைங்களா? நம்ம என்ன நினச்சோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பற்றி, அதெல்லாமே இப்போ ஆள் மனசில் ப்ரோக்ராமே இருக்குது. எப்படி 20 வருஷத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவத்தை கேட்டால் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? எல்லாம் ஆள் மனசில் இருக்குது, ரைட்டுங்களா? அது ஒன்றும் மறக்கவல்ல இல்லை. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுற சமயத்தில் இவங்களோட ஆசீர்வாதம் வேணுமே இல்லையா? இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இது தடையாக நிற்கி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் தப்பாக அவங்க மேலே இருக்குது, அவங்களுக்கு இருக்குதுங்கிறது வேறு. நாங்கள் அதை சொல்ல வரவே இல்லை. அப்பா அம்மா ஆசீர்வாதம்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் மகனே நீ நல்லா இருக்கணும், மகளே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல வரவே இல்லை. அது பண்ணுனாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு அவங்கள பற்றின என்ன பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அதுதான் கொஸ்டின். ஓகே இல்லைங்களா? உங்களுக்கு உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ? ஓகே இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது சில தவறுகள் கூட பண்ணியிருந்தால் கூட எங்கள் அப்பா என்ன நினைப்பாரோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கூட தவறு தான். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பற்றி என்ன ஃபீலிங்கில் இருக்கிறீங்களோ அது உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தும். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவருடைய கேள்வி என்னென்னா, வளர்ந்துட்டுருக்கிறார், நல்லா தொழில் பண்ணி டெவலப் ஆகிட்டுருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா தம்பி மட்டும் தான் கவனிச்சுக்குவாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கு சரியான கோபம். அப்போ என்னாச்சு அப்படி அவங்க அம்மா மேலே? அப்போ அவரோட கேள்வி என்னென்னா, ஏன் எங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க? நிறையா பேர்கிட்ட சொல்லுவாராமா, சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவாராமா, எங்கள் அம்மா மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஜோசியம் போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா இறந்துட்டார் ஆக்சுவலாக. அப்போ ஜோசிகர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீங்கள் பெரிய பையனை பெருசாக கண்டுக்க வேண்டியது கூட இருக்காது, அவன் டேலண்ட்டாக நல்லா மேலே வந்துடுவான், அவனே வந்துடுவான், நீங்கள் சொத்தே கொடுக்கலாம் கூட மேலே வந்துடுவான். பட் சின்ன பையனை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், பார்த்துட்டா கூட ஒரு லிமிட் தான் வர முடியும் அவனால் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சின்ன பையன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் அப்படி தானே பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேர் அங்கே எடுக்கிறக்க ஆரம்பித்தோன்னே இவர் என்ன நினச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாரு, என்னையும் எங்கள் அம்மா கேர் எடுக்கலான்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன, அவங்க அம்மா பெரிய பையனும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. பட் இவன் வந்துடுவான், ரைட் இல்லைங்க? இப்போ 2 செடி இருக்குதுன்னா ஒரு செடி நல்லா வந்துட்டு இருக்குது, இன்னொரு செடி தான் நம்ம கொஞ்சம் கேர் எடுப்போமே இல்லையா? அது இயற்கை அது. ஆனால் இவர் தப்பாக நினச்சிக்கிட்டார் அப்படிங்கிறத பார்த்தாரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார். ஓகேங்களா? ஒரு பனியன் கம்பெனி. நிறைய ஆர்டர்ஸில் எதுவுமே வராதுன்னு லாக் ஆகிட்டு இருந்தது. ஓகே இல்லைங்களா? அம்மா கூட உங்களுக்கு உறவு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பற்றி நீங்கள் தவறாக ஏதாவது அபிப்பிராயம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடைகள் வரும் வாழ்க்கையில். கை கெட்டினது வாய் கெட்டாது. நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் போய் பார்ப்பீங்க, நீங்கள் திறமைசாலி, உங்களை விட திறமை கம்மியாக இருக்குது, அவன்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவான். பட் நீங்கள் போய் பார்ப்பீங்க, முயற்சி பண்ணுவீங்க, பட் எல்லாம் ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணுற இடத்துல எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகே இல்லைங்களா? இது அவருக்கு அது மாதிரி ஆகிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம், அதாவது பணம் ரொட்டேஷன் போகுது, இது வருது, எனக்கு எது தங்கவும் மாட்டேது, பணம் எதுவுமே தங்க மாட்டேது. இந்த பிரச்சனை அப்படி இருக்குது. அவர் என்ன பார்த்தாருன்னா, அவங்க அப்பா கிட்ட உறவு சரியில்லை அப்படிங்கிறது அவர் பார்த்தார். இத்தனைக்கு அவங்க அப்பா நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறார்.
ஆனால் அவங்க அப்பா வந்து எப்போவோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாராமா, அதை இன்னும் அவர் வந்து மனசில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே இல்லைங்களா? சரி, புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா மதிக்கிறேன்னு சொல்லி போட்டு மேலோட்டமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே அவங்க மேலே கோபம் இருக்கிறதுங்கிறது என்னங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கோபம் இருக்குன்னா, இதை தைரியமாக பண்ணணும். நீங்கள் என்னென்ன கோபம் இருக்குன்னா, நோட் ஒன்று எடுத்து எங்கள் அம்மா மேலே எனக்கு என்ன கோபம் இருக்குது எழுதுறக்கு ஆரம்பிச்சினத்தான் வரும். சும்மா நினச்சாலாம் வரவே வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஆள் மனசில் இருக்குது. அது ஆள் மனசுக்கும் எழுதுறதுக்கும் தான் சம்மந்தமே ஒழிய ஆள் மனசுக்கும் நம்ம பேசுறதுக்கு சம்மந்தம் தான். பட் எழுதுறதுக்கு தான் ரொம்ப பவர். எழுதுனீங்கன்னா தானாக வர்றதுக்கு ஆரம்பிக்கு. அதே மாதிரி அப்பா மேலே எனக்கு என்ன கோபம் இருக்குது அதை வந்து நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிக்கணும். எழுதுறக்க ஆரம்பித்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நடந்த சம்பவம் எப்போ நடந்தாச்சு. ஓகே இல்லைங்களா? அப்பா அம்மாவோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமுதாயத்தில் நிறைய பேர்த்தோட நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அப்பா அம்மா வந்து பையனுக்கு கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும் கண்டிப்பாக. கரெக்டாக இல்லைங்களா? கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குறாங்கன்னா நிறையா பேர் சொத்து சேர்த்து வச்சு ஒரு தொழிலை கொடுத்துருப்பாங்க. பட் அப்பா அம்மா செஞ்சு கொடுத்த தொழிலை பையன் பெருசாக மெயின்டைன் பண்ணதை விட அப்பா அம்மா எதுவுமே கொடுக்காம தானாக வாழ்க்கையில் மேலே வந்தவங்க தான் அதிகம். ரைட் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா அம்மா எதுவுமே கொடுக்கல, நானாக வாழ்க்கையில் மேலே வந்து இவர் நினச்சிட்டு உட்காந்துக்கிறார். ஆனால் உண்மை அதல்ல. அவர் பணம் காசு கொடுக்காம இருந்திருக்கலாம், அவரோட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். பையன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிளஸ் பண்ணிக்கிறார். உங்கள் அம்மா அப்பா ஆசீர்வாதம், அவங்களோட வாயில் வர்ற அந்த வார்த்தை நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற தடைகள் எல்லாம் விலகிறக்க ஆரம்பிக்கும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நாங்கள் ஆயிரக்கணக்கான பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். தொழில் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தொழிலுங்கிறது ஒரு மரம். அந்த மரம் நல்லா இருக்கணும்னா அந்த ஆணி வேர் அதுதான் வந்து உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதங்கள். உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும். ஓகே இல்லைங்களா? எனக்கே பாருங்கள், ஒரு டைம் என்னாச்சு, ஒரு 3 லட்சம் ஒரு ப்ராப்ளம். எனக்கு எங்கே பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணணும் ஒன்றுமே புரியல. கடைசியில் என்னாச்சுன்னா வந்து நான் இது ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு டைம் வரும்போது, ஓகேங்களா, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி ஆச்சு அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் இதுவே நீங்கள் செக் பண்ணணும். அதாவது இது வந்து சின்ன வயசுலாம் காமிக்கணும்னா நீங்கள் சும்மா வந்து எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ நாளாக இருந்தங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட சின்சியராக நீங்கள் ப்ரே பண்ணணும். அந்த ஆர்வத்துலேருந்து ப்ரே பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ நல்ல ஒரு தொழில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இறைவா சக்ஸஸ் பண்ணணும், என் அப்பா அம்மா பிளஸிங் வரதுக்கு என்னெல்லாம் தடை இருக்குதோ எனக்கு காமி, நான் சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்லணும். சரிப்படுத்திக்குவேன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடவுள் கூட காமிப்பார், என்ன காமிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. ரைட் இல்லைங்களா? உங்களுக்குள்ளேயே அது இருக்கணும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து நான் அது மாதிரி ப்ரே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து இது மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கரெக்டாக தெரிஞ்சதுன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு டைம் ஒரு வாட்ச் வாங்கி தர சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா வந்து வாட்ச் வாங்கிட்டு வரல. ஓகே இல்லைங்களா? அப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, எனக்கு வந்து வாட்ச் வாங்கிட்டு இருக்க உனக்கு வக்கிலையே, எனக்கு எதுக்கு பெத்தேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இது எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருது. புரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பிடிக்கி, ஆனால் நான் ஏன் வாழ்க்கையில் தோத்தேன், எதனால் தோத்தேன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி சரணாகதி மீன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லி நிற்கணும். நான் வந்து MBA படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து அந்த நாலேஜ் தெரியும், இந்த நாலேஜ் தெரியும், நான் வந்து அத்தனை பேர்த்தோட புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், எனக்கு அவ்வளோலாம் தெரியும், உலகத்தில் நீ அப்படி மதிக்கிறாங்க இப்படி மதிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து வெளியில் போய் போட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பு கழட்டி விட்டு வர மாதிரி உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் எதுவுமே எடுபடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஃபேமஸான ஆளாக இருக்கலாம் உலகத்தில், ஆனால் அப்பா அம்மா முன்னாடி 0. ஓகே இல்லைங்களா? இந்த அப்பா அம்மா முன்னாடி தோத்தவன் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவான். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் தோக்கிறது மீன்ஸ் நான் வெளியில் பேசுறதை பற்றி எதுவுமே பேசலை. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவங்களை பற்றி இருக்கிற சிந்தனை இல்லை. ஓகேங்கப்பா, எனக்கு அது போதும். நீங்கள் நீங்கள் வந்து என்னை நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான். அப்படியே திரும்பி வந்துடணும். எப்படி நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன்? அந்த சண்டையெல்லாம் நீங்கள் அங்கே போடக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி நோட்டில் எழுதணும். நீங்கள் இப்போ எழுதுறக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய ஞாபகம் வரும் பாருங்க. ஞாபகம் வந்ததுன்னா எல்லாம் எழுதிடணும். ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு அப்பா தனியாக அம்மா தனியாக 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் வரும். எழுதுறக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நடக்கிறக்க ஆரம்பிக்கு. எழுதி வச்சுட்டு இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் நேரில் போய் கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் அவங்க நினச்சி பார்த்து, எனக்கு வந்து இன்னும் கரெக்டாக தொழில் அமையாமல் இருக்குது, இல்லை அமைஞ்ச தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வராமல் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரிலம்மா, எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈகோவும் இருக்குது கண்டிப்பாக. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்குலாம் இப்படி இருக்குதுங்கம்மா, நான் டெவலப் ஆகும், எனக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அவங்கள நினச்சி மனசு உருகி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் நேர்லேயே வந்து உங்கள் அம்மா அப்பா கையில் வந்து அக்ஸதை கொடுத்தோ இல்லை தலைமையில் கை வச்சு வாழ்த்துனாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இன்றைக்கி உங்கள் வயசு 50 இருக்கலாம், பட் உங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு 80 இருக்கலாம். அவங்களும் நீங்கள் தான் குழந்தை. ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணால் வாழ்க்கை முடியும், அவ்வளோதான். சேஞ்ச் அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கி கற்றுட்ட பாடமெல்லாம் அந்த பக்கம். இவங்க எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் இப்போ தான் நம்ம இனிமேல் இத்தனை மோட்டிவேஷனல் கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் என்னங்க இருந்தது?
எல்லாம் அவங்க பாட்டு வரல, எல்லா பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயிச்சுட்டு கொண்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே, ரைட் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி எல்லாம் பிரிஞ்சாச்சு, பிளெஸ்ஸிங்கே இல்லை, எல்லாம் உள்ள அன்புக்காக ஏங்கி இருக்குது எல்லாமே. ஏன்னா இவங்க மதிக்க மாட்டாங்களா, அவங்க மதிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்கள் அம்மா அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும். அது எழுதுனதையே ஓகேங்களா, எழுதி அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு சொல்லி அவங்க நினச்சி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி. சரி புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா 100 கோடி ரூபா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கூட மன்னிச்சுட்டு ஓகேங்கப்பான்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் வாங்க, 1000 கோடிக்கு கடவுள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். இதெல்லாம் சத்தியம் ஓகேங்களா. அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி உன்னை வாங்கினீங்கன்னா அது எப்படி போகணுன்னே தெரியாதுங்க. இதெல்லாம் யதார்த்தம் ஓகே இல்லைங்களா. சரி, செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்குறது அங்கே தான். உங்களுக்கு தொழிலை பற்றின நாலேஜு வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட தங்கணும்னா, நல்லா நிறைய கற்றுருக்குறீங்க, அது உங்கள்கிட்ட தங்கி உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஃபீமேல்ஸும் இருக்கலாம், இங்கே மேல்ஸும் இருக்கலாம். பொதுவாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்குங்க, இந்த சமுதாயம் எப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக கிரியேட் பண்ணி அந்த டிவியில் சரி, ஒரு நாடகமாக, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாக, ஒரு மெசேஜாக, கல்யாணம் பண்ணாவ வாழ்க்கை முடிஞ்சு வச்சு கல்யாணம். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இப்போது நீங்கள் வந்து 1000 புத்தகத்தை படிக்கிறீங்க எல்லாருமே, மோட்டிவேஷனல் புத்தகத்தை படி, அது என்ன தான் போட்டிருக்கிற ஒரே மெசேஜ் என்ன சொல்ல வர்றான், நீ நினைக்கிறதா நடக்குதுன்னு சொல்ல வரான், அவ்வளோதான். ஒரே வார்த்தை தானே. சரி, இங்கே என்ன நினைக்கிறோம், குடும்பம்னாவே கஷ்டம்னு படிச்சாச்சு. அது எப்போ நீங்கள் படிச்சிங்க, மேரேஜுக்கு முன்னாடியே படிச்சிட்டீங்க. இப்போ போய் நீங்கள் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்கே என்ன இருக்க ஆரம்பிக்கு, குடும்பம்னா கஷ்டம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறோம்ல, ஆப்போசிட்டில் வந்து ஒய்ஃப் நல்லவங்களா இருந்தால் கூட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தால் கூட, உங்கள் மேலே அன்பு வைக்கணும்னு இருந்தால் கூட தப்பாக தான் நம்ம பார்ப்போம். ஏன், நம்ம முடிவோடு இருக்கோம்ல, நம்ம தான் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறோமே இல்லைங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி போட்டு. அதனால தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றது ஓகே இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு உறவாக வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க, சொந்தக்காரங்க எடுத்துக்கோங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க, எந்த உறவு சேரும் பொழுதும் ஆசீர்வாதம் வாங்குவதில்லை. எந்த ஒரு உறவு சேரும்போதும் அக்னி சாட்சி இல்லை ஓகேங்களா. எந்த ஒரு உறவு சேரும்போதும் பல பேர் கண் முன்னாடி பார்த்து எந்த உறவு சேரதில்லை. இதெல்லாமே நடக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவன் மனைவி உறவு முறை மட்டும்தான். அப்போன்னா இது எவ்வளோ பவர், நம்மளுக்கு அது வந்து வேல்யூ பண்ண தெரியாதனால நம்ம தோற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே ஒழிய, பட் அதுக்கு வேல்யூ இருக்குது ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் ஒன்று மேரேஜ் பண்ணக்கூடாது, பண்ணுனா அங்கே என்ன எப்படி ஜெயிக்கிறங்கிறது தெரிஞ்சு அது மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம அதை பற்றி வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோம், நீங்கள் கொஞ்சம் கிளியராக கேட்கணும். இப்போது உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை வீட்டுக்காரரோ அவங்கள எடுத்துக்கோங்க, சரி இல்லைங்களா. சரி புரிஞ்சுக்கோங்க, இந்த உறவில் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ வந்தாலும் தங்கும். நீங்களே பாருங்கள், நான் அவ்வளோ உழைக்கிறேன், கையில் எதுவுமே தங்க மாட்டேதும்பீங்க, போன காசு கைக்கு வந்து கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லுவீங்க, ரைட் இல்லைங்களா. நான் கொடுக்குறது எதுவுமே திரும்பி வர மாட்டேதுன்னு சொல்லுவீங்க, ரைட் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் காரணம் இங்கே இருக்குது, இந்த பிளெஸ்ஸிங் இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லை ஓகே இல்லைங்களா. சரி, இப்போது நம்ம அவங்க மேலேயே குறை சொல்லுவோம், அதை ஒரு சரி வெயிட் பண்ணுங்க. இப்போது என்னென்னா, இப்போ கொஞ்சம் உண்மையாக இது ஒன்று உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போது உங்களோட எதிரி கூட, துரோகி கூட நீங்கள் மன்னிச்சிருக்கிறீங்க, எஸ் ஆர் நோ. ஓகே, எப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசில் ஏதோ ஒரு கவலையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒன்றில் இருக்கும்போது உங்களுக்கு அன்பானவங்களை கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக பேசுனதில்லை, எஸ் ஆர் நோ. அப்போன்னா இந்த உறவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது அடுத்தவங்களா நம்மளா. நம்ம சந்தோஷமாக இருந்தால் எதிரி கூட மன்னிக்கிறோங்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ பெயின் இருந்தால் அன்பானவங்க கூட பேச மாட்டேறோம்னா ப்ராப்ளம் அவங்ககிட்டயா நம்மகிட்டயா. ப்ராப்ளம் வந்து நம்மக்கிட்ட. எங்கேயோ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரனா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்னா அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலாக, இதுதான் உண்மை. கடவுளோ இயற்கையோ உங்களுக்கு வந்து சும்மாலாம் கணவன் மனைவியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது அவ்வளோ வேல்யூ இல்லைன்னா எத்தனை கண்டிப்பாக வந்து ஒன்றும் மேரேஜ் ஆகாது, ரைட்டுங்களா. இல்லையா வேறு எதுவும் தடையாரு. பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து மேரேஜ் நல்லபடி இருக்கிறீங்கன்னா அது காரணம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் இனிமேல் இவங்க தான் உங்களை ரொம்ப நிலைமை கொண்டு போக போகிறாங்க. ஆனால் என்னென்னா, நம்ம பார்க்குற விதங்களில் தப்பு பண்ணி, ரைட்டுங்களா, அவங்கள வந்து நெகட்டிவாகவே பார்த்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எதிர்த்தாப்பில் இருக்கிற நபர் அப்படி நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாயிரும் ஓகே இல்லைங்களா. அதற்கு என்ன காரணம்னா, நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய டிவி பார்த்துருப்போம், இல்லைன்னா நிறைய பேப்பரில் சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மேரேஜ் ஆனால் வீட்டுக்காரனா இப்படி இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க
ஓகேங்களா. அதுக்கு பேர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பேர். நம்மளாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறோம். இப்போ போய் நம்ம மேரேஜ் பண்ணுறோம். அவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, உடனடியாக இருக்க முடியாது. என்ன காரணம்னா, அவங்க வீட்டில் அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்க வளர்ந்த விதம், அவங்க ஊரில் ஒரு வளர்ந்த விதம், அதெல்லாம் தான் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. உடனடியாக மாற்ற முடியாது. ஆனால் என்ன ஆகுது இங்கே பிரச்சனைன்னு கேட்டால், இந்த சிந்தனைக்கும் அந்த சிந்தனைக்கும் ஒத்து வரலைங்கிறதா உண்மை. ஓகே இல்லைங்களா. இதுதான் உண்மை. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துக்கிட்டு செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏன் அங்கே அன்பு வைக்கலைன்னா, எல்லாமே ஒப்பிட்டு பார்க்குறது. ஓகே இல்லைங்களா. நம்மளோட மனசு என்ன பண்ணோம்னா, அவங்க கூட கம்பேர் பண்ணுறது, இவங்க கூட கம்பேர் பண்ணுறது, அப்படியே கம்பேர் பண்ணியே சின்ன வயசுலேருந்தே இப்படியே நம்ம வந்துட்டோம். அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, ஒரு பைக் வாங்கினா அவங்கள மாதிரி வாங்கலையே, ஒரு கார் வாங்கினா அது மாதிரி இல்லையே, இப்படியே கம்பேர் பண்ணி வர்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே இருக்குது. ரைட் இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது என்ன, நிறைய நம்ம லைஃப்பில் சந்தித்த ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஒரு குற்ற எண்ணமா, இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மையா, நம்ம வளர்ச்சி நம்மளுக்கே பிடிக்காத. ரைட் இல்லைங்களா. உண்மையாக சொல்ல போனால் எல்லாரும் கோடீஸ்வரனாகனு சொல்லுவோம். ரைட் இல்லைங்களா. பட் உண்மையாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கே நம்மளை பிடிக்காது. இதுதான் உண்மை. நம்ம இங்கெல்லாம் மாறணும். இங்கெல்லாம் மாறாமல் நான் கோடீஸ்வரன், நான் வெற்றியாளன்னு சொல்கிறது எப்படி தெரியுங்களா. அது ஒரு பொருள் இருக்குது, அது மேலெல்லாம் குப்பை படைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே போய் தங்கம் முலாம் பூசுகிற மாதிரி. ஓகே இல்லைங்களா. அது போய் ஒட்டுமா, அது ஒட்டவே ஒட்டாது. ஓகே இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அந்த குப்பையை க்ளீன் பண்ணணும். ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு இருக்கிற தவறான அபிப்பிராயங்களை ஃபஸ்ட்டு மாற்றணும். நீங்கள் கோடீஸ்வரனா யாருக்கு போய் கொடுக்க போகிறீங்க? இங்கே வீட்டில் தான் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் வீடே இல்லைன்னா அப்புறம் நீங்கள் போய் அங்கே சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கை மேலே நம்ம வச்சுக்கிற தப்பான அபிப்பிராயத்தை, வாழ்க்கைனா கஷ்டம் அந்த வெறுப்பை நம்ம இவங்க மேலே திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே இல்லைங்களா. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக. ரைட் இல்லைங்களா. அதே மாதிரி அவங்களும் அப்படித்தான். ஏதோ அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஃபெயிலியர் பார்த்துருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கு. இப்போ சந்தோஷத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜுக்கு அப்புறமாவது வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக மாறுமான்னு வந்திருக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி போகிறோம், அவங்களும் அதே மாதிரி வர்றாங்க. இதில் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக. ஓகே இல்லைங்களா. இப்போ இதுக்கு ரொம்ப டெப்த்தாக பேசணும்னா நிறைய பேசணும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மந்த்ரா. எஸ் மந்த்ரான்னு என்னென்னா உங்கள் ஒய்ஃபோ வீட்டுக்காரரோ எது சொன்னாலும் எஸ், அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா. வீட்டில் தோத்தீங்கன்னா நாட்டில் ஜெயிச்சிருவீங்க, நாட்டில் தோத்தீங்கன்னா வீட்டில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் வீட்டில் 0 ஆயிருங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஓகே, அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர் ஃபீமேல்ஸ் யார் வேணால் பாருங்கள், வீட்டில் தோற்றுருவாங்க. என்னடா இவன் பாட்டு எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபோட பேச்சவே கேட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டால், ஆனால் லைஃப்பில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே இல்லைங்களா. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இந்த உறவு தான் நம்மளை கண்ணாடி மாதிரி காமிக்கிறது. நம்ம சரியாக தப்பாக நம்மளோட மைனஸ் என்ன, நம்ம ப்ளஸ் என்னன்னு காமிக்கிறதே அவங்க தான். நம்ம தான் ப்ளஸ் மைனஸ் பார்க்குற ஆளுகள் இல்லையே, நம்ம தான் அடுத்தவன் மாதிரி வாழ்கிற ஓடிட்டு கொண்டு இருக்கிறோமே. நம்ம மைனஸ் நம்ம எங்கே போய் பார்க்குறக்கு நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்மளுக்கு இது பிடிக்க மாட்டேது. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பொதுவாகவே நம்மளோட குறைய சொன்னால் யாரையுமே பிடிக்காது. அதுதான் உண்மை. இவங்க கடவுளாக அமைச்சு கொடுத்த வரம் என்ன, மைனஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க, ப்ளஸ்ஸை சொல்கிறத விட. ஓகே இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வேணாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவளோட ப்ளஸ்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி இது முடிச்சதுக்கப்புறமா டக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்து அவங்க கூட பேசுகிறீங்க ஒரு 10 நிமிஷம். ஓகே இல்லைங்களா. என்ன பேசணும்னா, அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கி பிரச்சனையே என்ன தெரியுங்களா, அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிலங்க. அதுதாங்க ப்ராப்ளமே இங்கே. ஓகே இல்லைங்களா. இப்போ அதனால் இந்த இடத்துல ஈகோ பார்க்காதீங்க, தயவு செஞ்சு இங்கே ஈகோ பார்க்காதீங்க. ஃபேமிலி பொறுத்தளவுக்கு ஈகோ பார்க்கவே கூடாது. ஓகே இல்லைங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து பேசி அவங்களுக்கு எத்தனையோ உங்களுக்கு அவளை பிடிக்கி அது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு தோசை விட்டு கொடுத்தாங்களா, நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ரைட் இல்லைங்களா. இல்லை உங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொண்டு கொடுக்குறாங்களா, அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, அவர் கையில் கொடுக்குறாரு, அதுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைச்ச வீட்டுக்காரர் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, இதெல்லாம் உண்மை. உங்களுக்கு கிடைச்ச ஒய்ஃப் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. நம்ம ஏதோ சின்ன ஒரு குண்டிச்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரியோ, இல்லை ஒரு சின்ன ஒரு கண்ணாடி போட்டு இதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். வெளியில் போய் பாருங்கள், எத்தனை பேர் சாம்ராஜ்யம் அமைச்சிருக்கிறவங்க அத்தனை பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தா ஒன்றா தான் வருவாங்க. அம்பானி இருக்காரு இல்லையா, முகேஷ் அம்பானி வர சொல்லுங்களே பார்க்க தனியாக, அவர் ஒய்ஃபோட தான் நிற்பார் பாருங்க எல்லாருமே. அதே மாதிரி தாங்க அவங்க நல்லா தெரியும், உமன் இஸ் வெல்த். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமாக உங்கள் குடும்ப பெண்கள் அப்படிங்கிறது அவங்க தான் வெல்த்து. இன்றைக்கி ஒரு வீடியோ போடுற சும்மா பாருங்கள். அதில் அந்த ஒய்ஃபுக்கு அந்த ஃபீமேல்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மேல்ஸாக இருந்தால். அதே மாதிரி ஃபீமேல்ஸும் அப்படித்தான். ஓகே இல்லைங்களா. உங்களுடைய வீட்டுக்காரருக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அன்பை பரிமாறதில் நடக்கிறதா ப்ராப்ளமே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த உறவுகள் நீங்கள் சரிப்படுத்தணும். உங்கள் ஒய்ஃப் மேலே என்னென்னலாம் தப்பான அபிப்பிராயம் இருக்குது அதெல்லாம் எழுதுங்க. நீங்கள் இல்லை வீட்டுக்கார மேலே என்னென்ன தப்பான அபிப்பிராயம் எல்லாத்தையும் எழுதுங்க. ரைட்டுங்களா. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ தவறான சிந்தனைகள் இருக்கும்போது நம்ம மேலோட்டமாக தான் உறவு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு அவங்க என்னெல்லாம் எத்தனையோ செஞ்சுருக்கிறாங்க, குறை இருக்குன்னு இல்லைன்னு சொல்லவில்லை, பட் எத்தனையோ செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லணும். கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஓகே இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்த நன்றி நீங்களும் சொல்ல அவங்க சொல்ல இந்த மைனஸ் எல்லாம் போறக்க ஆரம்பிச்சிரு. இதுதான் உண்மை.
ரைட்டுங்களா? ஒருத்தர் பெரிய ஒரு ஆக்சுவலாக ஒரு குரு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி ஓனர் அவர் வந்திருந்தார். அவரோட கம்பெனியில் 3000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே இல்லைங்களா? என்னாச்சு, வந்தவர் ப்ராப்ளம், தொழிலில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் வந்தது. ஆக்சுவலாக அந்த குரு கேட்குறாரு, என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது, இல்லை சுவாமிஜி, எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து தொழிலில் வந்து இவ்வளோ லாக் ஆகிடுச்சு, எல்லாமே என்ன பண்ணணுன்னு தெரில அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு அவர் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் எப்படிக்குன்னு கேட்டார். ஓகே இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்னு சொன்னானவே ரெண்டுத்தோட முகம் மாறிடுச்சு. ஓகே இல்லைங்களா? கடைசியில் என்னாச்சு, சரி உங்களுக்கு எப்போ அவங்க மேலே வந்து இது வந்துச்சு, கோபம் வந்துச்சு, அதில் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி எழுதுறாரு இவர். அதே மாதிரி ஒய்ஃப் கிட்டையும் சொல்கிறாங்க, எழுதியாச்சு. ரைட் இல்லைங்களா? கடைசியில் பார்த்தா எப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்தே கம்பெனி வந்து லாக்காக இருக்க ஆரம்பிச்சுது. ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குது எல்லாரும். இவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. ஓகே இல்லைங்களா? ஆக்சுவலாக இவங்க வந்து 3 வருஷமாக ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ஆக்சுவலாக ரைட் இல்லைங்களா? கரெக்டாக பேசிக்கிறது இல்லை. அங்கே கம்பெனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 வருஷத்தில் கீழே வந்துட்டு இருக்கிறது. அங்கே தான் ஒரு முக்கியமான மேனேஜர் வெளியில் போய்க்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு மேட்ச் ரொம்ப 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 முக்கியங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு. அப்பா அம்மா உறவு ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா அக்னி சாட்சியோட பலவியத்தோட ஆசீர்வாதத்தோடு வர்றது இது. ரைட் இல்லைங்களா? இது மேலே நீங்கள் தொழில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லையோ, இது மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தொழில் தானே அமைஞ்சிரு. ஆனால் நம்ம அந்த 95ஓட கேட்டகரி எழுதுறீங்களா, காசு இருந்தால் தான் இவங்களாம் உறவெல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அதல்லங்க. நம்ம வாழ்ந்த விதம், நம்மளை சுற்றிக்கிற மனுஷங்க வாழ்ந்து 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 நம்மளுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய விஐபிலாம் கொஞ்சம் பாருங்களேன் போய். ரைட் இல்லைங்களா? நம்ம பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பெரிய பெரிய ஓனர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், இப்போ சக்தி மசாலா அவர் வந்து வெளியில் வச்சுலுங்க பார்க்கலாம். அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு தானே வெளியில் வர்றாங்க. எல்லாருமே அப்படித்தான். ஓகே இல்லைங்களா? அப்படி பெரிய பெரிய அளவில் வளர்ந்தவங்க எல்லாருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு, நான் உங்களை வந்து நல்லா வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஃப்ராங்காக பேசுங்க. இன்றைக்கே உங்களுக்குள்ளே நிறைய கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டுக்கார ஒரு சில கிளாரிட்டி கொடுப்பாரு, நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுப்பீங்க. உங்களுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே அது மாதிரி தெரிய ஆரம்பிக்குங்க. உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய அன்புக்காக, உங்கள் ஒய்ஃபுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்க. உங்கள் வீட்டுக்காரோட அன்புக்காக நீங்கள் இன்னொருத்தர் ஃபீமேல்ஸ் இருந்தால் ஏங்குறீங்க. ஒரே வார்த்தை அதுதாங்க. மற்ற பிரச்சனையெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறதா, காசு இருந்தால், பணம் இருந்தால், பேர் இருந்தால், புகழ் இருந்தால், அது இருந்தால், இது இருந்தான்ட்டு. ஓகே இல்லைங்களா? உண்மையான அன்பு இருந்தால் அந்த இடத்துல ஓலை குடிசையில் கூட ஒற்றுமையாக இருக்கலாம். அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையே கட்டி கொடுத்தா கூட அங்கே இருக்க மாட்டோம். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த உறவை நீங்கள் சரிப்படுத்துங்க, தொழில் அங்கே தானாக சரியாகு. இந்த உறவை நீங்கள் சரிப்படுத்துங்க, உங்களுக்கு அங்கே வர வேண்டிய ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இங்கே நீங்கள் இது உறவை சரிப்படுத்த ஆரம்பிக்கும். உங்கள் பிரெயின் வேறு மாதிரி வேலை செய்யறதுக்கு, உங்கள் லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய நம்பிக்கையே உங்கள் ஃபேமிலி தானுங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஃபேமிலி மேலே அப்பா அம்மா உறவு, உங்கள் வீட்டுக்கார ஒய்ஃப், இந்த உறவை நீங்கள் சரிப்படுத்துகிறீங்க, வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வர்றீங்க. இந்த உறவை நான் பேசும்போது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுங்கிறது 100% உண்மை. பட் இதை ஆமாம் எங்கே தப்பு பண்ணிகிட்ருக்குறோங்கிறத நீங்கள் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்குது. இதில் நிச்சயமாக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சில பேர் சொல்கிற கஷ்டப்படுவீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சரிப்படுத்துங்க நீங்கள். ரைட் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தொழில் தானாக சக்ஸஸாக இருக்க ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் குடும்ப ஒற்றுமையில் நல்லபடியாக வந்து பிரம்மாண்டமாக வந்து குடும்பங்கிறத ஆணி வேறு. அது ரொம்ப முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம ஒன்றும் அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்காவில் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே போயிட்டு எத்தனை பேர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து கலாச்சாரமான பூமி. நம்ம பூமியில் இப்படி தான் வாழணும். இப்படி வாழ்ந்தால் தான் வெற்றி. ஓகே இல்லைங்களா? அதனால் நீங்கள் நம்மளை மாத்திர ட்ரை பண்ணி. இப்போ என்ன பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்க பேசுவாங்களான்னு தான் பார்க்குறமே ஒழிய, எப்படி மாறணும்னா நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம யோசிக்கவே மாட்டேறோம். கரெக்டாக இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அதனால் நம்ம எப்படி சேஞ்ச் ஆகலான்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க நீங்கள். ஓகே இல்லைங்களா? வீட்டில் தோற்று போயிருங்க, நாட்டில் ஜெயிச்சே தீருவீங்க. ரொம்ப முக்கியமாக உங்கள் தொழிலில் ஜெயிச்சே தீருவீங்க. ஓகே இல்லைங்களா? வீட்டில் தோற்றவே நாட்டில் ஜெயிச்சே தீரணும். வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே பிரம்மாண்டமாக வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வின் இண்டியா அகாடமி சார்பாக உங்களோட குடும்பம் எல்லாத்தோட குடும்பத்துலேயுமே ஒற்றுமை வந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க எல்லாத்துக்குமேங்க. தேங்க்யூ.